கோவையில் ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர் பதவிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்தவர் ஒரே ஒரு வாக்கை மட்டுமே பெற்று தோல்வி கண்டார். பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க. திமுகவை இப்படிப்பட்ட கொம்பனாக இருந்தாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. Powerful people make places powerful. உள்ளாட்சி தேர்தலில் வார்டு உறுப்பினர் பதவிக்கு போட்டியிட்ட பாஜக நிர்வாகி ஒருவர் ஒரே ஒரு ஓட்டு தான் பெற்றுள்ளார். தனது குடும்பத்தில் 5 உறுப்பினர்கள் இருந்தும் தான் போட்டியிட்ட வார்டில் ஒரே ஒரு ஓட்டு வாங்கி அவர் தோல்வியடைந்துள்ளார். ஏயோ உன்னையெல்லாம் ஒரு மனுஷன் மதிச்சு உன்னை மாதிரி 4 மாமே இருந்தா போதும் நாடே நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிந்தேன். முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல. கோவையில் கடந்த 9ஆம் தேதி உள்ளாட்சி அமைப்புகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெற்றது. ஒண்ணுமே தெரியாத நம்மால எங்க போறான்னு தெரியல. ஒருவேளை குன்னூர் போவானா, இப்போ உனக்கு போலவா ஓடிடலாம். இங்கு போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் கார்த்திக் ஒரே ஒரு ஓட்டு வாங்கி பரிதாப நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார். இந்த அவமானம் உனக்கு தேவையா? ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? இங்கு திமுக சார்பில் போட்டியிட்ட அருள்ராஜ் 387 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார். என்ன சொன்ன? கூட்டம் சேர்த்தவன் எல்லாம் ஜெயிக்க முடியாதுன்னு சொன்ன இல்ல? உண்மைதான். ஆனா என்கிட்ட இருக்கிற கூட்டம் நான் சேர்த்த கூட்டம் இல்ல, அன்பாலே தானா சேர்ந்த கூட்டம். ஒரு ஓட்டு வாங்கிய பாஜக வேட்பாளர் கார்த்திக் குடும்பத்தில் தாய், தந்தை, மனைவி, சகோதரர்கள் என 5 பேர் உள்ளனர். அவரையும் சேர்த்தால் மொத்தம் 6 பேர். இது தவிர அவருக்கு உறவினர்கள், நண்பர்கள், வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட கட்சி தொண்டர்கள் என பலர் இருக்கலாம். உனக்கு யாராவது பழைய ஃப்ரெண்ட் இருக்காங்களா? நம்பாத. ஆனால் அவர் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் வாங்கியது என்னம்மா இப்படி இருக்கீங்களம்மா மக்களிடையே பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அந்த சொக்கநாதரின் திருவிளையாடலை நம்மிடம்தான் காட்ட வேண்டுமா? மேலும் திருச்சியில் சிறுமருதூர் ஊராட்சி மன்ற தலைவர் பதவிக்கு போட்டியிட்ட கடல்மணி என்பவர் ஒரே ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சம்பவமும் நடந்துள்ளது. நாங்க எங்க மேட்ச தோத்தோம் தெரியுமா? எங்க ஆனால் அவர் ஒரே ஒரு ஓட்டு மட்டும் வாங்கியது மக்களிடையே பரிதாபத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. நெஞ்சு வலிக்குண்டா. போய் சொல்லாத, சந்தோஷத்துல துள்ளி குதிச்சிருப்பேன். ஓட்டு சிலிப்பு கொடுத்து விட்டா மட்டும் பத்தாது. ஓட்டு போட்டு வெளியே வரேன் பூரா நம்மளுக்கு போட்டுருக்கானாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. விழுப்புரம் மாவட்டம் காணி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட 16வது வார்டு மாவட்ட கவுன்சிலர் பதவிக்கான வாக்குச்சீட்டில் வடிவேலு பட காமெடி பாணியில் நபர் ஒருவர் அனைத்து சின்னங்களுக்கும் பாரபட்சமின்றி வாக்களித்த சம்பவம் அரங்கேறியுள்ளது. சத்தியமா உனக்கு தானே போட்டேன். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்ட என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே. என்னடா சொல்ற? அவர்கிட்ட வாங்கின காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்ககிட்ட வாங்கின காசுக்கு தென்னை சின்னத்துல ஒரு குத்து. வாக்குகள் எண்ணப்பட்ட போது வடிவேலு காமெடியில் தென்னை மரத்துல ஒரு குத்து, ஏணியில ஒரு குத்து என சொல்வது போல நபர் ஒருவர் வாக்குச்சீட்டில் உள்ள மாம்பழம் சின்னத்தை தவிர்த்து மற்ற அனைத்து சின்னங்களுக்கும் வாக்களித்திருந்தார். இதனால் அது செல்லாத ஓட்டாக அறிவிக்கப்பட்டது. இதேபோல் இந்த மாவட்டத்தின் பல்வேறு ஒன்றியங்களில் வாக்குச்சீட்டில் உள்ள அனைத்து சின்னத்திலும் சிலர் தங்கள் வாக்கினை பதிவு செய்துள்ளது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. எல்லாத்துக்கும் போறது பகை இல்லாம போறீங்க.
தேர்தலில் ஒற்றை வாக்கு வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் என்பதை தாண்டி ஒரே ஒரு வாக்கை பெற்றவர் ட்ரெண்ட் ஆகியுள்ளார். யார் அவரு? எனக்கே அவரை பார்க்கணும் போல இருக்கு. வெற்றி பெற்றுதான் பிரபலமாக வேண்டும் என்பது இல்லை. தோல்வி அடைந்தாலும் பிரபலமாகலாம் என்பதற்கு சான்றாக இருக்கிறார் பாஜகவை சேர்ந்த டி. கார்த்திக். ஒரே ஒரு வாக்கு மட்டுமே பெற்று அவர் தோல்வி அடைந்தது கோவை மாவட்டம் குருடம்பாளையம் கிராமத்தை தாண்டி நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம், என்ன பண்ணிடுவானுங்க. வடக்கு மாவட்ட இளைஞரணி பாஜக துணைத் தலைவராக உள்ள கார்த்திக் கிராம ஊராட்சி வார்டு உறுப்பினர் பதவிக்கு தனக்கு ஒதுக்கப்பட்ட கார் சின்னத்தில் போட்டியிட்டுள்ளார். தேர்தல் பரப்புரையின் போது பாஜக தலைவர்களின் புகைப்படங்களை பயன்படுத்தி அவர் வாக்கு சேகரித்துள்ளார். கூலி மிச்சமாமனும் பேச்ச கேட்டவங்க வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய. தேங்க்யூ தேங்க்யூ. இது என்ன பிரமாதம்? இதை விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நான் போறேன் எனக்கு வேணாம், நான் போறேன். கோவையில் ஊரக உள்ளாட்சி தேர்தலில் ஒரு வாக்கு பெற்ற வேட்பாளர் பாஜக சின்னத்தில் போட்டியிடவில்லை என்றும் சுயேச்சையாக நின்றார் என்றும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை விளக்கமளித்துள்ளார். வீக்னஸ் வெளியே உனக்கு பின்னால வீராப்பு தேவையில்ல. யார் இவன்? இவன் பின்னணி என்ன? இவன் குறிபார்த்து சுட்டே ஆக வேண்டும் என்ற கட்டாயம் என்ன? இவன் குடும்பத்தில் உள்ள குழப்பம் என்ன? இவன் வீட்டிற்கு சென்று அலசி பார்ப்போமா? வெற்றி பெற்றுதான் பிரபலமாக வேண்டும் என்பது இல்லை. தோல்வி அடைந்தாலும் பிரபலமாகலாம் என்பதற்கு சான்றாக இருக்கிறார் பாஜகவை சேர்ந்த டி. கார்த்திக். ஒரே ஒரு வாக்கு மட்டுமே பெற்று அவர் தோல்வி அடைந்தது கோவை மாவட்டம் குருடம்பாளையம் கிராமத்தை தாண்டி நாடு முழுவதும் பேசுபொருளாகியுள்ளது. கல்கத்தால பானர்ஜினா ரொம்ப ஃபேமஸ். நான் வேர்ல்டு பூரா ஃபேமஸ். அவரது குடும்பத்தினரே வாக்களிக்கவில்லையா என்ற கேள்வி வேகமாக பரவியது. நீயா? உடுப்பா இது எலக்ட்ரிக் சுடுகாடு. என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? கல்லஞ்சக்காரன் அவ்வளவு நேரம் கதறானே, கரையிறானா? அது சரி, எல்லாருமே நம்மள மாதிரியே இருப்பான்னு நினைக்கிறது மகா முட்டாள்தான்.